என்னைக்காவது நீ யோசிச்சியா ஏன் படிக்கணும்னு? இவங்க சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறாங்க, அம்மா சொல்கிறாங்க, அப்பா சொல்கிறாங்க. நீ படித்தா என்ன நடக்கும்ன்றத சொல்கிறேன். மதுரையில் ஆயுள் தண்டனை கைதிகளுக்கு ஒரு மோட்டிவேஷன் ப்ரோக்ராம் பண்ணணும்ட்டு என்ன கூப்பிட்டு மோட்டிவேஷனுக்கு மதுரைக்கு கூப்பிடுறாங்க. வந்து ப்ரோக்ராம் ஆரம்பிக்கும் பொழுதே மணி 6:45, 7:40 நான் கிளம்பி ஆகணும். ஏன்னா 8:30 மணிக்கு எனக்கு ஃப்ளைட். வெளியில் வரணும். அன்றைக்கி தெற்கு மாட வீதியில் விழா. சிறையிலிருந்து ஏர்போர்ட்டுக்கு போகிறதுக்கு 40 மினிட்ஸ் ஆகும். நான் 20 மினிட்ஸில் போனாதான் 20 நிமிஷத்தில் இது கதை மூடிடும். ரொம்ப ரஷ். வண்டி எடுப்பானார் எஸ்பி. வண்டி எடுத்தாங்க. டிரைவர் உட்காராருங்க டிரைவர் சீட்டில். எஸ்பி சார் முன்னால் உட்காந்து பின்னால் யாரும் உட்கார முடியாதுங்க. ஆஸ் பர் ப்ரோட்டோகால் ரொம்ப விஐபியாக இருந்தால் தான் உட்கார முடியும். பக்கத்தில் 2 பேர் வந்து புல்லட்டில் டிஎஸ்பி, புல்லட்டில் எஸ்கார்ட்ஸ் வராங்க. 8:05 உள்ளே போயாச்சு. அப்போ எஸ்பி சாரில் ஹேவ் எ நைஸ் ட்ரிப் மேடம் அப்படின்ட்டு சொல்லி போனார். அப்போ டிஎஸ்பியாக இருந்த முத்துப்பாண்டின்னு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அவர், மேம் ஒரே நிமிஷம் மேம் அப்படின்னாரு. சார் இந்த காட்சி இல்லை மேடம், இதை நான் என் மகளுக்கு சொல்ல போகிறேன் மேடம். என்னது சார்? நீங்கள் யார் மேடம்? உங்களுக்காக கெஜ்ரிவால் சார் நிற்கிறாரு, உங்களுக்காக எங்கள் எஸ்பி சார் வந்து முன்னால் சீட்டில் உட்காந்துட்டு வராரு, உங்களை கூட்டிகிட்டு வந்து மரியாதையாக நாங்கள் வந்து ஒரு இடத்துல கொடுக்குறோம். எங்கள் துறையில் ஹையர் போஸ்ட்டில் இருக்கிறவங்க உங்களுக்காக நின்று இவ்வளோ பணியாற்றி இருக்கிறாங்க. நீங்கள் யாருன்னு யோசிச்சு பார்த்தேன் மேடம். நீங்கள் யாருமே இல்லை மேடம், உங்களுக்காக இல்லை மேடம் இந்த மரியாதை. நீங்கள் படித்த படிப்புக்கு தான் மேடம் இந்த மரியாதை. படிச்சிருங்க குழந்தைகளை. அங்கே மிஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கேன். நீ என்ன மிஸ் பண்ணுறனே தெரியாத விஷயங்களை மிஸ் பண்ணுவ. நீ இன்னைக்கு இருக்கிற மாதிரி நாளைக்கு இருக்காத. நாளைக்கு வளர்ந்து காட்ட. இது போதும்னு நிக்காத. அடுத்தது என்னன்னு யோசி. Download ShareChat.